பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்துகிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சண்டே. தேவ ஜனமே, இன்றைய தேவ வாக்கு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவ ஜனமே, அவர் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகள். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் முதலாவது காரியம் நம்மை ரட்சித்த தேவன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு கர்த்தர் சொல்ல முடியாத ஈவுகள். அவர் நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் அப்படிப்பட்ட ஈவை, அப்படிப்பட்ட இன்டிசைரபிள் கிஃப்டை நமக்கு ஆண்டவர் தர முடியும். தேவ ஜனமே, நம் பெற்றோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தி பெஸ்ட்டை தான் எப்போதுமே தருவார். அதே போல தான் நம் கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா சொல்ல முடியாத ஈவுகள், அன்ஸ்பீக்கபிள் கிஃப்டை நமக்கு தந்திருக்கிறார். தம்முடைய சொந்தம் என்று ஆண்டவர் தாமே பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். தேவர் சன்னமே தம் சொந்த குமாரனையே நமக்கு தந்தார். ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலன்களுக்கும் ஒப்பானது. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரே, ஹல்லேலூயா, அவர் ஒருவர் தான் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. யோவானில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, நமக்காக அவருடைய அன்பு கொடுக்கப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு, ஹல்லேலூயா, அவர் கொடுத்த இந்த அருமையான ஹல்லேலூயா மீட்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய நித்திய ஜீவன் நமக்கு மாத்திரம்தான். தேவ ஜனமே, அவர் சொல்லி முடியாத ஈவுகளுக்காய், அவர் ஹல்லேலூயா கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. நாம் இந்த நிமிஷம் இப்போ நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை மட்டும்தான். அது சொல்ல முடியாத ஈவுகளுக்காக, சொல்ல முடியாத எல்லா விதமான வளங்களுக்காக, நிறைவுகளுக்காக, வியாதியிலிருந்து நம்மை விடுவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, உம்முடைய மகா பெரிய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த உம்முடைய மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிரேஸ்க்காக, இட்டர்னல் லைஃபுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக நம்ம உமக்கே செலுத்த மீட்பு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.